இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் வந்து செஞ்சுருந்தோம். பசங்க வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வேணும்னு கேட்டாங்க. நான் இது வரைக்கும் ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து செஞ்சதில்லை. அதனால் என் ஃப்ரெண்டு தான் வந்து செஞ்சாங்க. இது அவங்களோட ரெசிபி தான். அதான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ப்ரொக்கோலி, மஷ்ரூமு, அப்புறம் கேப்சிகம் இது மூணையும் வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் விட்டுட்டு அப்புறம் வந்து மைதா மாவு வந்து நல்லா கெட்டி இல்லாமல் வந்து கரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆட் பண்ணாங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான சீசனிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் ஒரிகானோ, அப்புறம் இத்தாலியன் சீசனிங் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்தது. அதனால் பாஸ்தா வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. பாஸ்தா வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தா போட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா க்ரீமியாக, நல்லா சீஸியாக நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பெஸ்தோ பாஸ்தாவும் வந்து பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா பெஸ்தோ வந்து நிறையா ஃப்ளேவர்ஸில் வந்து கிடைக்கும். இதுவும் வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் இந்த பெஸ்தோ பாஸ்தாவும் தான். எல்லாருமே சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.